السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك عليم حكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ربنا زدنا علما نافعا. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் இறைவனாகிய தூணின்றி வான்படைத்த அல்லாஹ் அவனுக்கு உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அந்த இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் இன்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான்ல இந்த ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யாருக்கெல்லாம் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக, யாருக்கு உடல் ரீதியாக வசதி, உடல் ரீதியாக பலம் இருக்கு, சக்தி இருக்கு, ஆனால் யாருக்கு பொருளாதார ரீதியாக சக்தி இல்லையோ அவங்க செய்ய வேண்டிய கடமை இல்லை. யாருக்கு பொருள் ரீதியாக சக்தி இருக்கு, உடல் ரீதியாக அவருக்கு சக்தி இல்லையோ அவருக்கும் ஹஜ் செய்ய வேண்டிய கடமை கிடையாது. யாருக்கு இந்த ரெண்டு கடமையும், அதாவது ரெண்டு சக்தியும் உள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு ஹஜ் செய்வது என்பது அவர் மீது கடமையாகிறது. நமக்கு இன்னைக்கு எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னா, சில பேருக்கு பொருள் இருக்கு, சக்தியும் இருக்கு, உடல் ரீதியான சக்தி இருக்கு, பொருள் ரீதியான சக்தியும் இருக்கு. ஆனா என்ன செய்யறாங்கன்னா பிற்படுத்துறாங்க. இனி செஞ்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் வயசு போகட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிற்படுத்துறது ஒரு குற்றம். சரியா? எப்படிப்பட்ட குற்றம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு வசதி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் ஹஜ் செய்யல, ரெண்டு வசதியும் இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு பிற்காலத்தில் ஒரு வாய்ப்பு வராம போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு அவர் வயோதிகமாகியோ அல்லது ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டோ அவர் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டோ அவருக்கு ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு ஃபியூச்சர்ல ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, அவர் முந்தைய நாள் ஹஜ் செய்யாத, முந்தைய அந்த நாட்கள்ல செய்யாத ஹஜ்ஜுக்கு அவர் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லி ஆகணும். இப்போ இதனால எந்த அளவுக்கு நமக்கு அதை விரைவுபடுத்த முடியுமோ அதை நம்ம விரைவுபடுத்த முடியும். அப்போ சஹீஹ் முஸ்லிமினுடைய 2380வது செய்தியில அவங்க சொல்றாங்க, யாருன்னா ஹஜ்ஜை என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாரு, யாரும் சொல்ல நாங்கள் எல்லா வருடமும் நிறைவேற்றணுமா, ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நிறைவேற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. அப்ப 3 முறை அந்த சஹாபி திரும்ப திரும்ப கேட்கிறாரு, யார் சொல்ல நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றணுமா அப்படின்னு கேட்கும்போது நபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லவ் குல்து நாம் லவ் வஜபத், அதாவது நான் திரும்ப திரும்ப நீங்க கேட்கறதுனால நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு வாஜிபாகிடும். அப்படி வாஜிபாகனா உங்களுக்கு கஷ்டம். அதனால நான் எதையெல்லாம் உங்களுக்கு ஏவுகிறேனோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், எதையெல்லாம் விட்டு உங்களை தவிர்க்கிறேனோ அதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். என்ன நான் சொல்றதிலே என்னை விட்டு விடுங்கள். முந்தைய சமுதாயம், முன்னாடி இந்த கவுமுகள் அழிக்கப்பட்டதெல்லாம் எதன் காரணமாக, அதிகமாக கேள்வி கேட்டதன் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இதுலயும் நமக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்திலையும் அல்லாஹ் கடமையான யாருக்கெல்லாம் கடமை அப்படிங்கறத சொல்றான். சஹீஹ் முஸ்லிம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியில ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இன்னொரு ஹதீஸ்ல வருது, சஹீஹ் புகாரியினுடைய 25வது செய்தியில ஐயுல் அமாலு அஃலல், அதாவது எந்த அமல் அஃலலான அமல், நல்ல சிறப்புக்குரிய அமல் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல அவங்களே கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஈமான் பில்லாஹி வ ரசூலிஹி, முதலாவதாக எது சிறந்த அமல்னு சொன்னா அல்லாஹ்வை ஈமான் கொள்வதும் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அதுக்கு பிறகு சொல்றாங்க ஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறது, இது இரண்டாவது. மூன்றாவது சொல்றாங்க அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. இரண்டாவது இன்னொன்று கவனிக்கணும், யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அவங்க யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய விருந்தாளிகள். அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளால் மட்டும்தான் அங்க போக முடியும். அல்லாஹ் நம்ம உம்ராவுக்கு போறோம், ஹஜ்ஜுக்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய முயற்சினாலேயோ நம்மளுடைய துவாக்கள்னாலேயோ அதெல்லாம் இரண்டாவது. ஆனா முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அழைச்சிருக்கான், அல்லாஹ் நாடி அல்லாஹ் விரும்பினவங்களை தான் அல்லாஹ் என்ன செய்வான், தன்னுடைய இல்லத்தின் பக்கம் அழைப்பான். இதையும் நாம மனசுல வச்சுக்கொள்ளணும். அடுத்தது இது பெண்கள், ஆண்கள் பெண்களுக்கு 2 பேருக்குமே இது கடமை தான். ஆனால் இதுல என்ன சட்டம் வரும் அப்படின்னு சொன்னா, பெண்கள் மஹரம் இல்லாம போகக்கூடாது. ஆண்களுக்கு அந்த அடிஷனல் பாயிண்ட் இல்லை. பெண்களுக்கு என்ன,
மகரம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஹஜ் செய்ய முடியும். அது வந்து கூட்டாக பெண்கள் எல்லாம் கூட்டாக போனாலும் சரி, அது சரியான ஹஜ்ஜாக இருக்காது. அது அல்லாஹ் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்வான், ஆனால் அந்த செயலை வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது ஒரு தவறான செயல். பெண்கள் கூட்டாக போறாங்க, மகரம் இல்லாம. அதனால ஒவ்வொரு பெண்ணும் மகரத்தோடு தான் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கட்டளை. அதே போல இது எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சஹீஹ் புகாரியுடைய 1729வது செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மஹரமின்றி ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது. ஹஜ்ஜுக்குன்னு இல்ல, பயணமே செய்யக்கூடாது. அப்போ ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய மனைவி வந்து என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க, நான் உங்களோடு ஜிஹாதுக்கு வரவான்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிஹாதுக்கு வருவதை விட ஜிஹாதுக்கு வரக்கூடாது, நீ என்ன செய், மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ ஜிஹாத் எந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு அமல், ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உன் மனைவியோடு ஹஜ்ஜுக்கு செல், ஏன்னா அவங்க தனியாக போகக்கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச இன்னும் சில விஷயங்கள் தான். ஒரு உம்ரால இருந்து இன்னும் உம்ரா என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு இடைப்பட்ட பாவங்களுக்குரிய பரிகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய அமல் என்பது, கூலி என்பது ஜன்னாவை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொர்க்கத்தை தவிர வேறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹஜ்ஜுடைய சிறப்பை நாம தெரிந்து கொள்ளணும். அதே போல இன்னொரு சிறப்பு தான், ஹஜ்ஜுக்கு சென்று பரிபூர்ணமாக பாவம் செய்யாதவராக ஹஜ்ஜை முழுமையாக செய்து வரக்கூடியவர் அன்று பிறந்த பாலகனை போல அவர் திரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்ப அது மிக ஒரு உன்னதமான ஒரு பாக்கியம் அது. அதே போல பெண்களுக்குரிய ஜிஹாத் என்பதாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பெண்களுக்குரிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஆண்கள் எல்லாரும் ஜிஹாதுக்கு போறீங்க, அதுக்குள்ள உண்டான கூலிகளை நீங்க எடுத்துக்கொள்வீங்க, பெண்களுக்கு ஜிஹாத் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கும் ஜிஹாத் இருக்கிறது, அது என்ன, ஹஜ் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கடைசியாக உம்ரா மற்றும் ஹஜ் என்பது வறுமையை போக்கும், ஏழ்மையிலிருந்து உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு செல்வத்தை தரும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த அடுத்ததாக நாம வந்து இதனுடைய காலத்தை நாம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அந்த ஹஜ்ஜை பத்தி படிக்கும் போது நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கான இதுல இருக்க மாட்டோம். ஆனா இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இப்படியும் நம்ம ஹஜ்ஜு செய்வோம், வாய்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜு செய்வோம். அன்றைக்கு நாம வந்து தெரியாதவர்களாக இது ஹஜ்ஜுனா என்னன்னே தெரியாது அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. அதனால அது நாம போகாதவங்களும் தெரிஞ்சுக்கொள்ளணும், போறவங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். யாராவது கேட்டா கூட எடுத்து சொல்றதுக்காக நம்ம எல்லா அமல்களையும் தெரிந்து கொள்வது நல்லது. அப்ப இதுல வந்து நேரம், மாதம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுடைய மாதம் எப்போ ஆரம்பிக்கும்னு சொன்னா, ரமலான் முடிந்ததுல இருந்து, ரமலான் மாசம் முடிஞ்சதுல இருந்து, ரமலானுக்கு அடுத்த என்ன மாதம், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜுடைய 13 நாட்கள் வரை. அப்ப இந்த 3 மாதங்கள், 2 மாதமும் அந்த 13 நாள், இதுதான் ஹஜ்ஜுடைய சீசன். இதற்குள்ள செய்யக்கூடிய அமல்கள் தான் ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதை நான் என்னன்னு இன்ஷால்லா சொல்றேன். ஏன் ஷவ்வால்ல இருந்தே நான் சொல்றேன், துல்காதால இருந்தே, நம்ம துல்காதால இருக்கிறோம் இன்ஷால்லா, ஒரு 20 நாள்ல அந்த ஹஜ்ஜுடைய பிறை ஆரம்பிக்குது. அப்போ நம்ம துல்காதால இருக்கிறோம், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த 3 மாதங்கள் தான் ஹஜ் செய்வதற்குரிய மாதங்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அமலாக இருக்கணும். 2 கண்டிஷன், மார்க்கத்துல எந்த அமலாக இருந்தாலும் 2 கண்டிஷன் இருந்தாதான் அது அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும். ஒண்ணு வந்து என்னன்னா இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்யறது, வேற யாருக்காகவும் செய்யக்கூடாது, பேருக்காக, புகழுக்காக. எப்படின்னா ஒரு ஹஜ் செஞ்சுட்டா, இப்போ நம்ம ஒரு கல்யாண திருமண பத்திரிக்கை வருதுன்னு வைங்களேன், அதுல அல்ஹாஜின்னு போடலைன்னா கோச்சிக்குவாப்புல, அல்ஹாஜின்னு போடணும், ஹாஜின்னு போடணும். அவர் கோவப்பட்டுருவார், என் பேர்ல ஹாஜி போடல, 2 ஹஜ் செஞ்சா அல்ஹாஜி, இப்படி எல்லாம் வந்து. அப்போ அதுக்காகலாம் நம்ம ஹஜ் செய்யல, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் ஹஜ் செய்யறோம். இது இஹ்லாஸ். இரண்டாவது இத்திபாவு ரசூல், இத்திபாவு சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் வழிகாட்டினாங்களோ அப்படியெல்லாம் செய்வதுதான் அந்த அமல் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு விஷயம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10வது ஹிஜ்ரியில என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் ஹஜ் செய்யறாங்க. 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அதுல கலந்து கொள்றாங்க. அப்ப அந்த ஹஜ்ஜில வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எதையெல்லாம் நான் செய்யறதை பாக்குறீங்களோ அதையெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா தெரியாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது, நான் இப்போ ஹஜ் செய்யறத நீங்க படிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த பூமி எப்படிப்பட்ட பூமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க வந்து அந்த இடம் வந்து புனிதமான பூமி. எந்த அளவுக்குன்னா, வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் அந்த பூமியை புனிதப்படுத்தி இருக்கிறான். மனிதர்களால் புனிதப்படுத்தப்பட்ட பூமி அல்ல, அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட பூமி. அங்க வந்து வேட்டை பிராணிகள் விரட்டப்படக்கூடாது, புற்பூண்டுகள் புடுங்கப்படக்கூடாது,
ஆயுதங்களை ஏந்தி கொண்டு போகக்கூடாது. ஆயுதங்கள் வந்து இன்னைக்கு பாதுகாப்புக்காக ஏந்துறது வேற, மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக எந்த ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு செல்லக்கூடாது. கீழே கிடக்கக்கூடிய பொருட்கள், இது பொதுவாக சட்டம். என்ன, மக்கால போனீங்கன்னா கீழே கிடக்கக்கூடிய பொருட்களை எடுக்கக்கூடாது, அறிவிப்பாளரை தவிர. அதை யாரு கவர்மெண்ட் ரீதியாக அதை எடுத்து அறிவிப்பாரோ அதை தவிர வேறு யாரும் எடுக்கக்கூடாது, கீழே கிடந்தா எடுக்கக்கூடாது. அதே போல ரத்தம் வந்து ஊட்டப்படக்கூடாது, போர் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது. கடைசியாக பாவத்தை வந்து உள்ளத்தால் கூட நாடக்கூடாது. மற்ற மக்காவை விட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா பாவத்தை உள்ளத்தால் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு கிடையாது, அது நீங்க செஞ்சாதான் அது எழுதப்படும். ஆனால் மக்காவுடைய பகுதிக்குள்ள நீங்க பாவம் செய்ய நினைச்சாலே அது எழுதப்படும். அவ்வளோ ஒரு பயங்கரமான குற்றம். அதனாலதான் நிறைய தாபீன்கள் சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா மக்காவிலிருந்து வெளியே தங்குவாங்க, பார்டரை விட்டு வெளியே தங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப இதுல வந்து 3 விதமான ஹஜ் இருக்கு, அதான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல ஒண்ணு வந்து இஃப்ராத் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரான் சொல்லுவாங்க, தமத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பெயர்கள் வந்து நீங்க இன்ஷா அல்லாஹ் இதை வேணா நான் அனுப்பிட்டாரேன், வச்சுக்கோங்க போன்ல, அடிக்கடி படிச்சா அது ஞாபகம். ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இஃப்ராதுன்னு ஒண்ணு இருக்கு, கிரான்ங்கிற ஒரு வகை இருக்கு, அதே போல தமத்து அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து செஞ்சது கிரான் அப்படிங்கிற முறையில. ஆனா ரசூல்லா வழிகாட்டுனது என்ன அப்படின்னு சொன்னா தமத்து, அதுதான் சிறந்த முறை, அதுதான் நம்ம செய்யணும். இந்த 3ல எதை வேணாலும் செய்யலாம். ஒரு ஹாஜி வந்து ஒரு ஹஜ் செய்யக்கூடியவர் இந்த 3 முறைகள்ல ஏதாவது ஒரு முறையில செய்யலாம். ஆனா இதுல சிறந்த முறை என்ன அப்படின்னு சொன்னா தமத்து, இதை தாண்டி வேற முறையில செஞ்சிடக்கூடாது. ஓகே, அப்ப இதுல வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப இது வந்து நமக்கு தெரியும் மீகாத், நமக்கு எப்படி உம்ராக்கான மீகாத் இருக்கோ அதே போல ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி மீகாத் இருக்கு, அதே மீகாத் தான். இந்த மீகாத் வந்து நாம பார்க்கக்கூடிய இடத்துல கர்னுல் மனாசில், இந்த ரியாத் பகுதியில இருந்து வரக்கூடிய மக்களுக்கான அந்த மீகாத் தான் அது. அதே போல எலம்லம், யமன் வாசிகள் இந்த சைடு இருந்து வரக்கூடிய இதா இருக்கு, எலம்லம் அப்படிங்கிற மீகாத் இருக்கு. ஜுஃபா தான் நம்ம போறது. இப்போ ராபிக் அப்படின்னு இருக்குல்ல, ராபிக், ஜுஃபா தான் நமக்கு இந்த பகுதியிலிருந்து வர, இப்போ இந்தியாவில இருந்து வரக்கூடியவங்களுக்கும் ஜுஃபா தான், ஏன்னா அவங்க ஜித்தால இருந்து வருவாங்க. ஜித்தால இருந்து வரக்கூடிய நேரத்தில் அவங்க ஜுஃபா வழியா தான் உள்ள போவாங்க. ஜுஃபா வந்து துருஃபுலைஃபா இருக்கு, தபுக் அந்த பகுதியில இருந்து வரவங்களுக்கு. தாத்திற்கு வந்து ஈராக் பகுதி, இந்த பகுதியில இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த 1 2 3 4 5 மீகாத்து. இன்னொரு மீகாத்து சொல்லுவாங்க, அது என்ன மக்கா பகுதி, மக்காவுக்கு உள்ள இருக்கிறவங்க, மக்கா பகுதிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எது மீகாத் அப்படின்னா அவங்க வீடு தான். எங்க அவங்க தங்கி இருக்கிறாங்களோ அங்கேயே அவங்க இஹ்ராத்தை கட்டி இஹ்ராம் நியத். இஹ்ராம் என்பது உடை அல்ல, அதை நம்ம விளங்கணும். இஹ்ராம் என்பது உடை அல்ல, இஹ்ராம் என்பது நியத். நாங்க வந்து இதையெல்லாம் ஹராம் ஆக்குறோம் அப்படிங்கிறது. இஹ்ராம்னா ஹராம் ஆக்குறது, பெண் அதாவது மனைவியோட கூடுறதெல்லாம் ஹராம் ஆக்கிக்கிறோம். அது ஹலாலானது தான், ஆனால் ஹராம் ஆக்கி கொள்றோம். நகம் வெட்டுறது, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம், ஹராம் ஆக்கும். அதான் இஹ்ராம், இஹ்ராமுக்குள்ள போறது. இதுதான் அந்த ஏரியா. இதுக்குள்ள நுழையக்கூடிய நேரத்தில் நீங்க இங்க இப்போ இதுக்கு வெளியில இருக்கிறீங்கன்னு வைங்களேன், அங்க இருந்து நீங்க இஹ்ராம் கட்டியும் உள்ள வரலாம், பிரச்சனை கிடையாது. இங்கேயும் நீங்க இஹ்ராம் கட்டி உள்ள வரலாம். ஆனா இதுதான் மினிமம் மேக்சிமம் பார்டர். இதுக்குள்ள நீங்க வந்து இஹ்ராம் இல்லாம வரக்கூடாது. அப்ப இதுதான் அந்த எல்லை, இது அதுதான் போட்டுருக்காங்க. இது அனுப்பி தரேன் இன்ஷா அல்லாஹ். கர்னுல் மனாசில், எலம்லம், துல்ஃபுலைஃபா, அல் ஜுஃபா, தாத்திற்கு 6வதாக மக்காவாசிகளுடைய அந்த எல்லையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இதான் உள்ளது. கிரான் அப்படிங்கிற முறை இருக்கு, இஃப்ராத் அப்படிங்கிற முறை இருக்கு, தமத்து அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் சிறந்த முறை. இது நம்ம என்னன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா தமத்து, கிரான், இஃப்ராத். ஏன்னா பெஸ்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. கிரான், இஃப்ராத் வந்து ஈஸி தான், நான் சொல்லிட்டேன் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து இஃப்ராத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜை மட்டும் செய்யறது. சரியா, சிம்பிளா சொல்லித்தரேன். இப்போ ஆரம்பத்துக்கு இஃப்ராத் அப்படிங்கிற முறை வந்து ஹஜ்ஜை மட்டும் செய்யறது. எப்படி செய்வாங்கன்னா ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி நியத் வைப்பாங்க, உள்ளத்தால நியத் வைப்பாங்க, இஹ்ராம் அணிந்து கொள்வாங்க. இஹ்ராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுடைய அமல்களை செய்வாங்க. அது என்னென்ன அமல்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அது வந்து வெளியே வந்துருவாங்க. இது இஃப்ராத்துடைய முறை. கிரான் அப்படிங்கிற முறை அப்படிங்கிறது வந்து ஹஜ்ஜுக்கும் உம்ராக்கும் சேர்த்து நியத் வைப்பாங்க. நியத் வச்சதற்கு பிறகு இஹ்ராத்துக்குள்ள வருவாங்க. அதுக்கு பிறகு உம்ரா செய்வாங்க. உம்ரா செஞ்சதற்கு பிறகு இஹ்ராம களைய மாட்டாங்க, இஹ்ராம்ல இருப்பாங்க, ஹஜ்ஜுடைய கிரியைகளை செய்வாங்க. அதுக்கு பிறகு குர்பானி கொடுப்பாங்க, இஹ்ராத்தை கலைஞ்சிருவாங்க. தமத்து அப்படின்னா இஹ்ராம் போடுவாங்க, உம்ராவுக்கு மட்டும் நியத் வைப்பாங்க,
உம்ரா செய்வாங்க, இஹ்ராம களைவாங்க, ரெண்டாவது இஹ்ராம் போடுவாங்க. இதான் சிறந்த முறை. ரெண்டாவது இஹ்ராம் போடுவாங்க, ஹஜ்ஜுக்கான இஹ்ராம். ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுக்கிட்டு ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் செய்வாங்க, குர்பானி கொடுப்பாங்க, இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துடுவாங்க. சரியா? இது அப்போ அது வந்து நான் தெளிவுபடுத்தேன் இன்ஷா அல்லாஹ். ஈஸி தான். இப்போ இதுல வந்து ஹஜ்ஜுடைய அர்கான்கள், அர்கான் சொன்னா தூண், ருக்கூன்கள் சொல்லலாம். ஹஜ்ஜுடைய அர்கான்கள் வந்து 4 இருக்கு. சரிங்களா? இப்போ இது எதுக்கு இந்த அர்கான்களை படிக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 தான். இந்த 4 எதை விட்டாலுமே வந்து ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க அதுக்கு தம்மு கொடுக்க முடியாது, ஃபிதியா கொடுக்க முடியாது. இது விட்டது தான். சரியா? அதனால இது முக்கியம். இஹ்ராம் அணிதல், இஹ்ராம் அணிந்து கொண்டு உள்ள போறது. இரண்டாவது பிறை 9ல எப்ப ஹஜ் ஸ்டார்ட் ஆகுது? 8, 9, 10, 11, 12, 13 இந்த 6 நாள் தான் ஹஜ். 9ல அரஃபால தங்குறது, அது வாஜிப், ருக்குன். சரிங்களா? அதே போல தவாஃபுல் இஃபாதா அப்படிங்கிறது வந்து ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யறது. ஹஜ்ஜுக்குன்னு ஒரு தவாஃப் இருக்கு, நான் சொல்றேன். அடுத்தது சை செய்யறது. இந்த 4 வந்து ஹஜ்ஜில் வந்து விட்டுறக்கூடாது. விட்டுட்டோம் அப்படின்னா ஹஜ்ஜே கிடையாது. சரிங்களா? இது அதை போட்டுக்காங்க. இவங்க ஒன்றை விட்டாலும் ஹஜ்ஜை செய்யப்படாது, நிறைவேறாது. ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் இருக்கு. வாஜிபாத்துகள் அப்படின்னு சொன்னா இதுல ஏதாவது நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னா கூட என்ன செஞ்சுக்கலாம்? தம்மு கொடுக்கலாம், ஃபிதியா கொடுக்கலாம். அதாவது தண்ட பரிகாரம், குற்ற பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கொடுத்துக்கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இஹ்ராமுடைய எல்லையில, குறிப்பிட்ட எல்லையில இஹ்ராம் அணிதல். அந்த எல்லை சொன்னாலும் 5 எல்லை, அந்த 5 எல்லைக்குள்ள அணிந்திருக்கணும். அதே போல இரண்டாவது சூரியன் மறையும் வரை அரஃபாவில தங்கி இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொன்னது அரஃபாவில தங்குறது. அது வந்து அதாவது என்ன சொல்றது, மக்ரிப் வரைக்கும் தங்குறது. மக்ரிப் முன்னாலே ஒருத்தர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது என்னது? ருக்கூன்ல இருந்து வெளியே போறது, தங்காமலே போறது. அது என்ன செய்யணும்? சூரியன் மறை வரைக்கும் தங்காம வெளியே போயிருந்தா அவர் தம் செஞ்சுக்கலாம். தங்கவே இல்லைன்னா ஹஜ்ஜே இல்லாம ஆயிடும். அப்ப இது வந்து சூரியன் மறையக்கூடிய நேரம் வரை அரஃபால தங்குறது ஒரு வாஜிபத். அதே போல முஸ்தலிஃபா, நம்ம அரஃபாவுக்கு பிறகு முஸ்தலிஃபாவுக்கு போவோம். அங்க வந்து இரவுல தங்குறது வந்து வாஜிப். அதே போல ஐயாம் தஷ்ரீக்னு சொல்லக்கூடிய 11, 12, 13 நமக்கு 10ஆம் தேதி வந்து 10வது துல்ஹஜ் வந்து பெருநாள். அவங்க அமல் செய்வாங்க, அவங்களுக்கு பெருநாள் இல்லை. 11, 12, 13ல மினாவுல தங்குறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா வாஜிப்ல வரும். அதே போல ஜமராத்துனா உங்களுக்கு தெரியும்ல, கல்லெறிகிறது. சைத்தான கல்லெறிதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ரமல் வந்து அதாவது கல்லெறிகிறது வந்து ஜமராத்துக்கு தான். சைத்தானுக்கு கல்லெறிதுன்னு ஹதீஸ்கள்ல இல்லை. சைத்தான்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்லெறிஞ்சாங்க, நம்ம ஜமராத்துல கல்லெறிகிறோம். ஜமராத்துல கல்லெறிகிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா மூணு ஜமராத் இருக்கு. குப்ரா இருக்கு, உஸ்தா இருக்கு, சுத்ரா இருக்கு. பெருசு, நடுவுல இருக்கிறது கடைசி. அப்படி இருக்கு. அந்த 3லையும் கல்லெறிகிறது வந்து வாஜிப். அதே போல முடிய வெட்டுறது அல்லது இறக்குறது, அதுவும் வாஜிப் தான். தவாஃபுல் விதா வந்து கடைசியில ஹஜ்ஜெல்லாம் முடிச்சதற்கு பிறகு ஒரு 7 தவாஃப் மட்டும் காபாவை சுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மக்கால இருந்து வெளியே வந்துடும். அதுக்கு பிறகு மக்கால தங்கக்கூடாது. அப்ப அது தவாஃபுல் விதா. இது ஒருத்தர் செய்யாம போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவரு ஃபிதியா கொடுப்பார், தம் கொடுப்பார். ஒரு ஆட்டை வெட்டி அவர் கொடுப்பார். அப்போ இது வந்து யாருக்கு கடமை இல்லை அப்படின்னு சொன்னா, பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அல்லது பயணத்துக்கு முடியாம ஆயிட்டார் ஒருத்தர், நோயாளி, அவருக்கெல்லாம் வந்து கடமை கிடையாது. இதுல இதெல்லாம் போட்டிருக்காங்க. மேற்கூறப்பட்ட அம்சங்கள்ல ஒன்றை விட்டா கூட என்ன செய்யணும்? தம்மு கொடுக்கணும், ஃபிதியா கொடுக்கணும், ஒரு ஆட்டை என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும். இது வாஜிபாத்து. அப்போ இது இஹ்ராமுக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலைகள் தான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். உம்ரா நிறைய வாட்டி செஞ்சிருப்போம். நகத்தை வந்து முன்னாடி வெட்டிக்கணும். நகத்துக்கு முன்னாடி செய்யக்கூடிய சுண்ணத்துகள், நகத்தை வெட்டுறது, உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை களையிறது, ரெண்டாவது தான். இஹ்ராமுக்காக ஒரு குளிக்கிறது. அதே போல மனம் பூசிக்கிறது. மனம் வந்து எதுக்கு? ட்ரெஸ்ஸுக்கு இல்லை, இஹ்ராமுக்கு இல்லை, உடல்ல, தாடியில, முடியில மனம் பூசிக்கொள்ளுதல். அதே போல வெண்மையாக இருக்கிறது, ஒயிட்டாக இருக்கிற, அதுவும் சுண்ணா. அடுத்ததாக இஹ்ராமுக்கு பின் செய்ய வேண்டிய சுண்ணா அப்படின்னா தல்பியா சொல்றது. ஆண்கள் வந்து சத்தமா சொல்லணும் தல்பியா, பெண்கள் சத்தமா சொல்ல தேவையில்லை, சொல்லக்கூடாது. ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல வந்து முத்தம் கொடுக்கிறது, அது ஒரு சுண்ணா. அது செய்ய முடிஞ்சா செய்யணும், இல்லைன்னா ஒரு கம்பால தொட்டு அதை முத்தம் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கணும், அல்லது கையை மட்டும் தான் நீட்டுறது. அது இல்லாம கையை நீட்டி தொடுறது வந்து சுண்ணா இல்லை. கையை நீட்டி முத்தம் கொடுப்பாங்க சில பேர், கையை நீட்டி இப்படி முத்தம் கொடுக்கறது சுண்ணால இல்லை, கையை நீட்டுறது பண்ணலாம். இதுக்காக வந்து சண்டை போடக்கூடாது. ஒரு ஒரு மனிதனுடைய மானம் என்பது காபாவுடைய புனிதத்தை விட புனிதமானது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அரஃபால.
அப்ப அதை நம்ம செய்யக்கூடாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க ஹஜ்ருல் அஸ்வத்தை பார்த்து, நீ ஒரு கல்லு தான், சாதாரண கல்லு தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்காம இருந்திருந்தா நான் அவனை முத்தமிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தான் அந்த ஹஜ்ருல் அஸ்வத், அதுல பெரிய சிறப்புகள் அப்படி இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்ளணும், ஹஜ்ருல் அஸ்வத் என்பது நம்ம இப்படி இருக்குது இல்ல, அதுக்குள்ள ஒரு கருப்பு கல்லு, பெரிய கல்லு, அது முழுக்க ஹஜ்ருல் அஸ்வத் இல்லை. அது தெரியும் தானே, அதுல உள்ள இருக்கிறது எல்லாமே ஹஜ்ருல் அஸ்வத் இல்லை. அதுக்குள்ள வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க, இந்த பேர்த்தம்பளம் டேட் சைஸ்ல ஒரு 6-7 கல் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் ஹஜ்ருல் அஸ்வத், சின்ன சின்ன பொடிக்கல். அது இந்த ஷியாக்களால உடைச்சு கொண்டு போகப்பட்டது. அதை சவுதி அரேபியா வந்து மீண்டு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் பெருசா இருந்தது தான், சின்னதா கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. அதே போல தவாஃபின் போது வலது புஜத்தை வந்து திறந்து வச்சுக்கிறது சுன்னா. இஹ்ராத்துக்கு பிறகு தவாஃப்ல மட்டும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இஹ்ராம்குள்ள போனோடனே இந்த ஷோல்டரை காமிப்பாங்க, தோலை காமிக்கிற மாதிரி போட்டுட்டு தான் அவங்க சைகை செய்வாங்க, பஸ்ல பயணிப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. தவாஃபுக்கு மட்டும்தான், எப்போ காபாவை சுத்துறோமோ அப்போ மட்டும்தான் தோலை காமிக்கணும். தொழுகையும் போது தோலை மறைச்சிடணும், சையின் போது மறைச்சிடணும். அது ஒரு சுன்னா. அதே போல தவாஃபின் போது 3 முறை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரமல் முறையில முதல் 3 சுற்று கொஞ்சம் வேகமாக ஆண்கள் என்ன செய்யணும், நடக்கணும். அது ஒரு சுன்னா. 7 சுற்று 3 சுற்று வேகமாக. தவாஃப் செஞ்சதுக்கு பிறகு மக்காம் இப்ராஹிம்ல தொழுகிறது. இப்போ மக்காம் இப்ராஹிம்ல தொழுக முடியல அப்படின்னு சொன்னா, தொழுக முடியாது இப்போ கூட்டம் காரணமாக, அப்ப என்ன செய்யணும், அதுக்கு பக்கத்துல தொழ முயற்சி பண்ணணும், அல்லது அதுக்கு பின்னாலேயே தொழ முயற்சி பண்ணணும். அங்கேயும் இல்லை அப்படின்னு சொன்னா காபால எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். அதுல வந்து முதல் ரக்காத்துல வந்து குல் யா அய்யுஹல் காஃபிரூன், சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன். இரண்டாவது ரக்காத்துல சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படிங்கிற 2 சூறாவையும் ஓதிக்கொள்ளணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அது முடிச்சிட்டோமா, தவாஃப் முடிச்சதுக்கு பிறகு மக்காம்ல தொழுதுக்கு பிறகு சம்சம் தண்ணியை வயிறு நிரம்ப குடிச்சு கொள்வது ஒரு சுன்னா. தொங்கோட்டம் ஓடுவதற்கு முன்பு முடியுமானால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது, முடிந்தால் முத்தமிட்டுக் கொள்ளணும். இந்த இஹ்ராம்ல வந்து தடுக்கப்பட்டவை இருக்கு. இது வந்து ஹராம். இஹ்ராமுக்கு பிறகு இதை நாம செய்யக்கூடாது. அது என்னன்னா அப்படின்னு சொன்னா, உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை அகற்றக்கூடாது. உடம்புல இருக்க முடிகள்னா இது அந்த உம்ரா முடிகிற வரைக்கும். அடுத்ததாக நகங்களை வெட்டக்கூடாது, ட்ரெஸ்ல அல்லது உடம்புல எங்கேயுமே மனம் பூசக்கூடாது. அதுபோல ஆண்கள் என்ன, இதுல வந்து பெல்ட், வாட்சஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கொள்ளலாம், அது பிரச்சனை கிடையாது. சாக்ஸ் போடக்கூடாது. தொப்பி ஆண்கள் வந்து தலையை மூடக்கூடாது, எதனாலையுமே, தொப்பினாலேயோ அல்லது எதனாலேயுமோ. அடுத்தது முத்தமிடுதல், இந்தியத்தை வெளிப்படுத்துதல் கூடாது, உடல் உறவு ஈடுபடுத்தல் கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது, அதே போல வேட்டையாடக்கூடாது. இதுல வந்து முதல் 6 விஷயங்கள், இந்த 6 விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து மேற்கூறப்பட்ட 6 விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டை வந்து என்ன செய்யலாம், பரிகாரமா கொடுத்துக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று 6, உடம்புல முடி வெட்டுறீங்க, நகத்தை வெட்டுறீங்க, மனம் பூசிட்டீங்க, அல்லது தைத்த ஆடைகள் அணிஞ்சிட்டீங்க, எதையாவது ஒன்று சாட்சி எதையாவது அணிஞ்சிட்டீங்க, அல்லது தொப்பியை வச்சுட்டீங்க, அல்லது முத்தமிட்டுட்டீங்க, இந்திரியத்தை, அதாவது உடல் உறவு வேற, இந்திரியத்தை வெளியேற்றுதல் வேற சரிங்களா. இப்போ இந்த 6ல ஏதாவது ஒன்று செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டை என்ன செஞ்சுக்கலாம், குர்பானியாக கொடுத்து கொள்ளலாம், அல்லது ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கணும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். ஒரு ஆட்டை பங்கிட்டு குர்பானி கொடுக்கணும், அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்கணும், அல்லது 3 நாள் நோன்பு பிடிக்கணும். மக்கால, ஊருக்கு வெளியில 3 நாள் மக்காவில் நோன்பு பிடிக்கணும். இதுல அடுத்ததாக இந்த உடல் உறவுல ஈடுபட்டுட்டா அப்படின்னு சொன்னா என்ன தம்மு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அது ஒரு பெரிய பாவம். உடல் உறவில் ஈடுபடுறது வந்து ஒரு பெரிய பாவம். அதுக்கு பிறகு என்ன செய்யணும் சொன்னா, அந்த ஹஜ்ஜை வந்து ஹஜ் நேரத்துல எப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜை முழுமையா செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு பகரமா அடுத்த வருஷம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜை செய்யணும். இந்த ஹஜ்ஜுக்கு பதிலாக அடுத்த வருஷமும் ஒரு ஹஜ்ஜு செய்யணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கணும். இந்த எதுக்கு, இந்த 7வது விஷயத்துக்கு சரிங்களா. 8வது விஷயத்துக்கு வந்து திருமண ஒப்பந்தம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா தௌபா செய்யணும். அது தவிர வேற பரிகாரம் இல்லை. 9வது விஷயம் வேட்டையாடுறாரு அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒரு 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 என்ன புறாவை வேட்டையாடுறாரு, அல்லது ஒரு ஏதாவது ஒன்று வேட்டையாடுறாரு அப்படின்னு சொன்னா, எத்தனை உயிரினத்தை அவர் வேட்டையாடுறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆட்ட பரிகாரமா அதை என்ன செய்யணும், குர்பானி கொடுக்கணும் சரிங்களா. இப்போ இதுதான் இஸ்லாம் அவருடைய சட்டம். அடுத்தது நியத் வைக்கிறது. இது கொஞ்சம் தப்பா இருக்கும், இதுதான் தமத்து முறையில ஹஜ் செய்யறது.
எப்படி நியத் வைக்கணும்னா, இது நீங்க அனுப்பி தரீங்க பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு சுருக்கமா சொல்றேன், டைம் எடுக்கும். தமத்து முறையில ஹஜ் செய்யறது வந்து என்ன அப்படின்னா, தமத்து தான் பெஸ்ட், அதனால அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். தமத்து முறையில செய்யறதுனா உம்ராவையும் ஹஜ்ஜையும் பிரிச்சு செய்வார். அதனால அவருக்கு முதல்ல உம்ராவுக்கு நியத் வைப்பார், அதற்கு பிறகு உம்ரா முடிச்சதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு நியத் வைப்பார். இதே கிரான் முறையில செய்யக்கூடியவர் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து நியத் வைப்பார். இஃப்ராத் முறையில செய்யறவர் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் நியத் வைப்பார். சரிங்களா? இது புரிஞ்சுச்சுல? தமத்து சிறந்த முறை. தமத்துல செய்யறவர் உம்ராக்கு நியத் வைப்பார், உம்ரா செஞ்சு முடிப்பாரு, ஹஜ்ஜுக்கு நியத் வைப்பாரு, ஹஜ்ஜு செஞ்சு முடிப்பார். கிரான்ல செய்யறவர் ரெண்டையுமே செய்வார், ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து நியத் வைப்பாரு, அப்படியே செய்வார் ரெண்டையும் சேர்த்து. இஃப்ராத்ல செய்யறவர் ஹஜ்ஜு மட்டும்தான் அப்படிங்கறதுல அவர் செஞ்சு முடிப்பார். அதுதான் இது. அதே போல இப்போ ஏதாவது பயம் ஏற்படுது, அதாவது ஹஜ் செய்யறதுக்கு முன்னால ஏதாவது உடல் வியாதியோ அல்லது ஏதாவது வந்து நடக்குது அப்படின்னு சொன்னா, பெண்கள் அதே மாதிரி மாதவிடாய் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த துவா ஓதிக்கொள்ளலாம். அது வந்து இந்த துவா ஓதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு இடையில ஹஜ் முறிவு ஏற்பட்டுருச்சு, அவரால் முடியாம போயிருச்சுன்னா அவர் தம்மு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபிதியா குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹும்ம இன்ன ஹபஸ்தனி ஹாபிசும் மஹல்லி ஹைசு ஹபஸ்தனி அப்படிங்கிற துவா இதை லைன் போட்டிருக்கிறாங்க. இது அல்லாஹும்ம நம்ம அல்லா இடத்துல கேட்கலாம், அல்லாஹும்மங்கிறத ஆட் பண்ணி அந்த துவா இருக்கு. இதே நான் துவா அதே தான். இது வந்து நம்ம உம்ரா ஹஜ்ல சொல்ற தல்பியா. சரிங்களா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் வந்து ஹஜ் உடைய உம்ராக்கு நம்ம இஹ்ராம்குள்ள போயிட்டாலே, இஹ்ராமுடைய எல்லைக்குள்ள போயிட்டாலே நாம வந்து செய்ய வேண்டியது. அப்ப இப்போ வந்து நம்ம ஹஜ்ஜுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸியானது சொல்லிக்கிறேன், என்னன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் விளக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இஃப்ராத் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இஃப்ராத்னா என்ன அப்படின்னா, ஹஜ்ஜை மட்டும் செய்யறது. ஹஜ் மட்டும் செய்யறதுன்னா என்ன செய்வாங்கன்னா, ஊர்ல இருந்து வருவாங்க. ஊர்ல இருந்து வர்றது மாதிரியே வைங்களேன். ஊர்ல இருந்து வருவாங்க, 8ஆம் தேதி ஹஜ் ஆரம்பிக்குது, ஹஜ்ஜுடைய அமல்கள் 8ஆம் தேதி முன்னாலே வந்துருவாங்க. துல்ஹஜ்ஜுடைய முதல் நாளே வருவாங்க, அல்லது ஷவ்வாலுடைய 2வது நாள் வருவாங்க. அதான் நான் சொன்னேன், ஷவ்வால்ல இருந்து தான் அமல் ஸ்டார்ட் ஆகும். ஷவ்வாலுக்கு முன்னால செஞ்சா அது அமலே கிடையாது, ஹஜ்ஜே கிடையாது. ஷவ்வால்ல வந்துட்டாருன்னு வைங்களேன், இஃப்ராத் செய்யக்கூடியவர் வந்துட்டார். வந்த உடனே என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, இஹ்ராத்தோட இஹ்ராம் எல்லைக்குள்ள வருவார். இஃப்ராத் ஹஜ் மட்டும் செய்யறாரு மனசுல. உள்ள வந்த உடனே அவர் என்ன செய்வாரு, நேரா காபாவுக்கு போவார். காபால போய் தவாஃப் பண்ணுவார். தவாஃப் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம், சை பண்ணுவோம். உம்ராக்கு என்ன செய்வோமோ அதே போல சை பண்ணுவார். சை பண்ணிட்டு அப்படியே இஹ்ராத்தை களைய மாட்டார், இஹ்ராம்லயே இருப்பாரு. 8வது துல்ஹஜ் வரைக்கும். 8வது துல்ஹஜ்ல எங்க போவாருன்னு சொன்னா, மினாவுக்கு போவார். மினாவுல 8வது ஹஜ்ல என்ன செய்யணும், தங்கி இருக்கணும். 8வது நாள் துல்ஹஜ்ல மினால தங்கணும். என்னெல்லாம் தொழுகணும்னா, துஹர் தொழுகணும், அசர் தொழுகணும், மக்ரிப் தொழுகணும், இஷா தொழுகணும். இதுல எல்லாமே சுருக்கி தொழுகணும். துஹர் 2, அசர் 2, மக்ரிப் 3, இஷா 2 தொழுதுட்டாரா? 8வது நாள் முடிஞ்சிருச்சு, நைட் ஆயிடுச்சு, ஃபஜ்ர் வந்துருச்சு. 9வது நாள், சரிங்களா? 9வது நாள் ஃபஜ்ர் மினாவிலேயே தொழுறாரு. 9வது நாள் ஃபஜ்ர் மினாவில் தொழுதுகிட்டு உடனே கிளம்பி எங்க வருவாருன்னா, 9வது நாள் அரஃபாவுக்கு வந்துருவார். நமக்கு தெரியும், 9வது அரஃபால நம்ம நோன்பு பிடிப்போம். அரஃபாவுக்கு 9வது நாள் போயிடுவாரு. அங்க பள்ளிவாசல் இருக்கு, நமீரா பள்ளிவாசல். நமீரா பள்ளிவாசல்ல குத்துபா நடத்துவாங்க, குத்துபா கேட்பாரு. அங்கே என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, துஹர் தொழுவார், அசரையும் தொழுவார். அசர் தொழுதுகிட்டு சன்செட் வரைக்கும் அவர் அங்க இருப்பார், மக்ரிப் வரைக்கும் அங்க இருப்பார். மக்ரிப் தொழ மாட்டாரு, சூரியன் நல்ல மறையிற வரைக்கும் அரஃபால இருப்பார் 9வது நாள். சரிங்களா? 9வது நாள் மக்ரிப் வரைக்கும் அரஃபால இருந்துகிட்டு மக்ரிப் வந்த உடனே, சூரியன் நல்லா மறைஞ்ச உடனே முஸ்தலிஃபா போயிடுவார். 3வது நாள் மினா. ஃபர்ஸ்ட் மினாக்கு போனாரு, அப்புறம் அரஃபாக்கு வந்தாரு. அரஃபால இருந்து 9வது நாள் இரவுல எங்க போறாரு அப்படின்னு சொன்னா, முஸ்தலிஃபா போறாரு. முஸ்தலிஃபால 9வது நாள் இரவு தங்குறாரு. அங்க மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம். மக்ரிபையும் இஷாவையும் முஸ்தலிஃபால சேர்த்து சுருக்கி தொழுதுகிட்டு அங்க அவர் தூங்கிடுவார். ரசூல்லா செஞ்சது, ரசூல்லா முஸ்தலிஃபால தூங்கிடுவாங்க. தூங்கிக்கிட்டு ஃபஜ்ர் உதயமாகும்ல, 10வது நாள், நமக்கு பெருநாள் நாள், 10வது நாள் உதயமாகும். அங்க என்ன செய்வார், முஸ்தலிஃபால ஃபஜ்ர் தொழுவாரு.
தொழுதுகிட்டு மறுபடியும் என்ன செய்வாருன்னு சொன்னா நேரம் முஸ்தலிஃபால இருந்து ஜமராத்துக்கு போவார். ஜமராத்துல போய் ஒரே ஒரு ஜமராத் அக்கபா அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி ஜமராத், மூன்றாவது ஜமராத், பெரிய ஜமராத்துல கல் எறிவார். ஒரே ஒரு ஜமராத், 3 ஜமராத் இருக்கு, 3 கல் இருக்கு, அதுல ஒரு ஜமராத்துல கல் எறிவார். கல் எறிஞ்சுக்கிட்டு என்ன செய்வார்னா குர்பானி கொடுப்பாரு, தலையை மணிப்பார். இதோட என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஹஜ்ஜுடைய கிரியைகள் முடிஞ்சு இஹ்ராம்ல இருந்து ஒரு இஹ்ராம்ல இருந்து வெளியாகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாட்டி கல் எறிஞ்சுக்கிட்டு 10வது நாள்ல துவா செய்வாரு. அதுக்கு பிறகு தலையை மலிப்பாரு அல்லது குறைச்சு கொள்வாரு. குறைச்ச உடனே அந்த ஒரு இஹ்ராம்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா மனைவியுடன் கூட முடியாது, மற்ற எல்லாத்தையும் அவரு செஞ்சு கொள்ளலாம். இப்போ என்ன செய்வார்னா அவர் இஹ்ராம கூட கலத்திக்கலாம். சரிங்களா? 10வது நாள்ல இஹ்ராம கூட உடனே கலத்தி கொள்ளலாம். கலத்திக்கிட்டு சாதாரண ஆடை அணிந்து கொள்ளலாம். அணிஞ்சுக்கிட்டு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா மக்காவுக்கு போவார். மக்காவில் போய் அதுதான் ஹஜ்ஜிக்கான தவாஃப். அதான் சொல்றேன். இப்போ ஹஜ்ஜி 10வது நாள் செய்யறோமே, 10வது நாள் செய்யறதான் ஹஜ்ஜிக்கான தவாஃப். மக்கால போய் இஹ்ராம்ல இருக்கணும் அவசியம் இல்லை, தோலை திறக்கணும் அவசியம் இல்லை. அவர் மக்காவை தவாஃப் செய்வார். தவாஃப் இஃபாதான் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். அதை 7 முறை செய்வார். இப்ப நான் என்ன ஹஜ்ஜுக்கு மட்டும் நியத்து வச்சவர்னா சொல்லிட்டு இருக்கேன். இவர் முதல்ல சை செஞ்சுட்டார்ல, முதல்ல சை செஞ்சார்ல, முதல்ல சை செஞ்சதுனால இங்க அவர் சை செய்ய வேண்டாம். சரிங்களா? இஃப்ராத்துடைய முறையில 2 தவாஃப் இருக்கு. வந்த நாள்ல ஒரு தவாஃப் இருக்கு, இது 2வது தவாஃப் செய்யறாரு. சை அப்பவே செஞ்சுட்டாரு, அதனால இப்ப செய்ய வேண்டாம். அப்ப செய்யாம விட்டுருந்தாருன்னா இப்ப செஞ்சு கொள்ளலாம். இல்ல ஒரே ஒரு சை செஞ்சு முடிச்சுட்டு நேரம் என்ன செய்வாருன்னு சொன்னா மினாவுக்கு வந்துருவார். 10வது நாள்லயே மினாவுக்கு வந்து தங்கிக்கிடுவாரு. 11வது நாள் முடிப்பாரு. 11வது நாள் முடிச்சு இப்ப ஃபுல்லா மினா தான். சரிங்களா? 11வது நாள் தொஹர் வரைக்கும் மினால தங்குவார். தொஹர் ஆன உடனே தொழுதுகிட்டு ஜமராத்துல வந்து 3 ஜமராத்தும் கல்லெறிவார். 11வது நாள் 3 ஜமராத்தும் கல்லெறிவார். 7 கற்கள், 21 கற்கள். என்ன 7 14 21 21 கற்கள் 7 எறிவாரு. எரியக்கூடிய நேரத்தில் அது என்னன்னு நான் சொல்றேன். ஒரு 7 கல் எரிஞ்சுக்கிட்டு அங்க துவா செய்யணும். அதே போல 2வது கல் எரிஞ்சுக்கிட்டு துவா செய்யணும். 3வது கல்லுக்கும் எரிஞ்சுக்கிட்டு துவா செய்யணும். இப்படி எரிஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் மினாவில் போய் தங்கிடணும். நைட்டு ஃபுல்லா தங்கணும். காலையில ஃபஜ்ர் தொழுகணும், லொஹர் தொழுகணும். 12வது நாள் மறுபடியும் வரணும், 3க்கும் கல் எறியணும். இந்த 12வது நாள் முடியக்கூடிய நேரத்துல மக்ரிபுக்கு முன்னால அவர் போயிடணும். இது ஒரு சட்டம். ஜமராத்து கல்லெறிஞ்ச உடனே மக்ரிபுக்கு முன்னாலேயே அவரு மினாவில் போயிடணும். அப்போ மினாவுக்கு 12வது நாள் நைட்டு போவாரு, தங்குவாரு. 13வது நாளும் கல்லெறிவார். கல்லெறிஞ்சிட்டு துவா செய்வாரு. அதோட ஹஜ்ஜி முடிஞ்சிச்சு. இவ்வளவுதான் ஹஜ் இஃப்ராத்துடைய முறையில நான் சொல்றேன். இப்போ அடுத்தது என்ன செய்வாருன்னா, இப்போ ஊரை விட்டு வெளியே வர போறாரு, மக்கா விட்டு வெளியே வர போறாரு. எப்போ வெளியே வரான்னு அவர் நினைக்கிறாரோ அப்பதான் கடைசி தவாஃபுல் விதா அப்படின்னு சொல்லக்கூடிய விடைபெறும் தவாஃப். மக்காவுக்கு போறதுக்கு முன்னால விடைபெறும் தவாஃப் எப்ப செய்வாருன்னா, எப்போ அவரு வெளியே போகணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் அதை பண்ணணும். இல்லாம பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து அந்த சாதனங்களை வாங்குறதோ ட்ரெஸ் வாங்குறதோ இது செய்யக்கூடாது. செஞ்சுட்டாருன்னா வெளியே போயிடும் மக்காவுக்கு. அந்த தவாஃபுல் விதாவை செய்வாரு. இதோட ஹஜ் முடிஞ்சிச்சு. இப்ப நான் சொன்னது வந்து என்ன, இஃப்ராதுடைய முறை. சரிங்களா? இப்போ கிரானுடைய முறை சொல்றேன். 2வது கிரானுடைய முறை. இது என்ன அப்படின்னு சொன்னா, துல்ஹஜ்ஜோ ஷவ்வாலோ அல்லது துல்காதாவோ உள்ள வருவார். சவுதிக்குள்ள வருவாரு. இஹ்ராமோட வருவார். இஹ்ராமோட வந்துகிட்டு உம்ரா செய்வார். உம்ரா செஞ்ச உடனே நம்மள அதே மாதிரி தவாஃப் செய்வாரு, சை செய்வார். சை செஞ்சுட்டு பின்னால என்ன செய்வாருன்னு சொன்னா அப்படியே எப்படி இஃப்ராதோ அதே போலதான். இஃப்ராது கிரானுக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. இங்க குர்பானி கொடுக்கணும். இஃப்ராத்ல வந்து குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப்ராத்ல குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நல்லா விளங்கணும். இஃப்ராத்ல வந்து குர்பானி கொடுக்க வேண்டாம், கிரான்ல குர்பானி கொடுக்கணும். இது மட்டும்தான் வித்தியாசம். மற்ற எல்லாமே சேம் தான். இஹ்ராம்லயே அவர் இருப்பார். தமத்து சிறந்த முறையான தமத்து என்ன அப்படின்னு சொன்னா, சவுதிக்குள்ள வந்துகிட்டு நம்ம உம்ரா செய்யற மாதிரி உம்ரா செய்வார். இஹ்ராம் கட்டி உம்ரா செய்வாரு. உம்ரா முடிச்சோடனே இஹ்ராம் எல்லாம் கழட்டிடுவார். ஷவ்வாலே வந்துருவாங்க சில பேர் ஹஜ்ஜுக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா உம்ரா செய்வாங்க ஃபர்ஸ்ட். இப்போ செய்யறாங்கல்ல துல்காதா, இப்போ வந்து ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா நேரம் வருவாங்க, உம்ரா செய்வாங்க. நம்ம செய்யற மாதிரியே உம்ரா செய்வாங்க. உம்ரா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இஹ்ராம கழட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு மனைவியோட கூடலாம், எல்லாமே செய்யலாம். இப்போ என்ன செய்வாங்கன்னா 8வது நாள் வரும்ல,
8வது நாள் வந்த உடனே மறுபடியும் இஹ்ராம போடுவாங்க. யார் அணிந்து கொண்டு மறுபடியும் எப்படி ஹஜ்ஜி செஞ்சோமோ இழந்தார் அதே போல எல்லாமே செய்வாங்க. அதாவது தமத்துல இருக்கிறவங்களுக்கு 2 தவாஃபும் இருக்கு, 2 சஹியும் இருக்கு. இஃப்ராதுல நம்ம பார்த்தோம், அங்க சஹி செஞ்சுட்டு அங்க சஹி செய்ய தேவையில்லை, அங்க விட்டு அங்க சஹி செய்யும். இங்க எப்படின்னா உம்ரா முடிஞ்சிச்சு ஹலாஸ், அதுக்கு பிறகு ஒன்னு தவாஃப் 1 சஹி 1 முடிஞ்சிச்சு. ஹஜ்ஜில வந்தா மறுபடியும் தவாஃபும் சஹியும் கண்டிப்பா செய்யணும், குர்பானி கண்டிப்பா கொடுக்கணும். இதுதான் தமத்துடைய அந்த சிறப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரான் செஞ்சாங்க. அப்போ வந்து அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த முன்னால இஸ்லாத்துக்கு முன்னாலே ஹஜ் இருக்கு சரிங்களா, இஸ்லாத்துக்கு முன்னாலே ஹஜ் இருக்கு. அந்த பீரியட்ல இருக்கிற அந்த மக்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஹஜ்ஜுடைய சீசன்ல உம்ரா செய்யறது ஹராம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. உம்ராவுடைய சீசன்ல ஹஜ் செய்யறது ஹராம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ரசூல்லா வந்த உடனே ரசூல்லா சொல்றாங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க, இஹ்ராம் கலைங்க, இஹ்ராம கலைங்கன்னு சொன்ன உடனே யாருமே கலையல, எல்லாரையும் கலைய சொல்றாங்க. கலைஞ்சிட்டு நீங்க மறுபடியும் ஹஜ்ஜுக்கான இஹ்ராம இது பண்றதுக்காக சொல்லக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள்ல யாருமே செய்யல. ஏன்னா ரசூல்லாவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ரசூல்லா சொல்றாங்க, நான் ஏன் கலத்த மாட்டேங்கிறேன்னா, நான் ஆடுகளை கூப்பிட்டு வந்துட்டேன், வெட்டுறதுக்கான விஷயங்களை நான் கொண்டு வந்துட்டேன், அதனால என்னால கலட்ட முடியாது, நீங்க கலட்டுங்கன்னு சொல்றாங்க, செஞ்சாங்க. அப்ப இது வந்து இப்போ நம்ம வந்து இது பார்ப்போம், இதுல பிக்சரா பார்த்தா நமக்கு விளங்கும். இப்ப டே வந்து 1 அப்படிங்கிறது போட்டிருக்கிறது வந்து 8 துல்ஹஜ்ஜுடைய 8வது நாள் சரிங்களா. இப்போ பள்ளிவாசல் அதாவது தவாஃப் செய்யறாரு, சஹி செய்யறாரு, செஞ்சுக்கிட்டு மினாவுக்கு போறாரு சரிங்களா. மினால நான் சொன்ன மாதிரி துஹரு, அஸரு, மக்ரிபு, இஷா 4ஐயும் சுருக்கி சொல்றாரு. மக்ரிபை சுருக்க முடியாது, 1.5 ஆக்க முடியாது, 3 தான். அப்போ 4 ரக்காத் எல்லாம் 2 ரக்காத்தா மாத்துறாரு மினாவில். 8வது நாள் காலையில ஃபஜ்ரு தொழுறாரு. துஹர், அஸர், மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் வரைக்கும் மினாவில் தொழுறாரு 8வது துல்ஹிஜ்ஜால. அப்போ இதுதான் யௌமு தர்வியான்னு சொல்லுவாங்க, இந்த முதல் ஹஜ்ஜுடைய முதல் தொடக்கம். அப்போ இதுல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உம்ராவுக்கு முதல் எந்தெந்த சுன்னத்துகளை அமலா செய்தோமோ அவற்றை செய்யணும். எப்படி உம்ரா செய்யறோமோ அதே போல குளிக்கிறது, மனம் பூசுறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இஹ்ராமுக்குள்ள போறது. எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து இஹ்ராம் ஆடை அணிந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் என்று மனதால் நினைத்து லப்பைக ஹஜ்ஜன். 8வது நாள் ஹஜ் தானே, அதனால ஹஜ் லப்பைக ஹஜ்ஜன் சொல்லி நியத் வைக்கிறாரு. பின்னர் தல்பியா சொல்றாரு. தல்பியா வந்து எப்ப நிறுத்தணும்னா, அந்த ஜம்ராத்துல கல்லறிவோம்ல, அத்தோட தல்பியா முடிஞ்சு, அதுக்கு பிறகு லப்பைக் அல்லாஹ் லப்பைக் சொல்லக்கூடாது. அதுக்கு பிறகு ஃபுல்லா அல்லாஹ் அக்பர் தான். 10வது நாள் தான் நம்ம முதல் கல் எறிவோம். நம்ம 10வது நாள் பெருநாள்ல என்ன செய்வோம், தல்பியா சொல்ல மாட்டோம், தக்பீர் சொல்லுவோம். அதே போல தக்பீர் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே போல துஹருக்கு பின்னர் துஹருக்கு முன்பாக மினாவை அடைந்து தொழுகையில நம்ம சொன்ன மாதிரி தான் மினாவுக்கு போறாங்க, எல்லா ரக்காத்துகளையும் சுருக்கி தொழுறாங்க. அதே போல இந்த நாள்ல வந்து அதிகமாக தஸ்பீஹ், தஹ்மீத் எல்லா துஆக்களையும் செஞ்சு கொள்ளலாம், பிரச்சனை கிடையாது. சுபூ தொழுகை வரை உறங்கிவிட்டு ஜமாத்தாக தொழுது விட்டு சூரியன் உதிக்கும் வரை மினாவில தங்கியிருக்கணும். மினாவில தான் தங்கியிருக்கணும் நம்ம சொன்ன மாதிரி. இதுல வந்து சுன்னத்தான தொழுகைகள்லாம் சேர்த்து தொழுதுட்டு இருக்கக்கூடாது. ஃபஜ்ருடைய முழு சுன்னத்தும் வித்ரையும் தொழுது கொள்ளலாம், உலமாக்கள் அப்படிதான் சொல்றாங்க. மற்ற சுன்னத்துகளை தொழக்கூடாது. அது எதுக்குன்னா முழுக்க அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு, திக்ர் செய்யறது, குர்ஆன் ஓதுறதுக்கான அமல்கள். மக்கால இருந்து மினாவுக்கு போறாரு. மீனா சரிங்களா, இது மினா, மக்கால இருந்து மினால இருந்து இது வந்து அரஃபால இருந்து முஸ்தலிஃபால இருந்து ஜமாத் சரிங்களா இருக்காங்க. 2வது 9வது நாள் ஃபஜ்ருக்கு பிறகு மினால இருந்து அரஃபா போவார் சரிங்களா. அரஃபால என்ன செய்வாரு, லொஹர் தொழுகிறாரு, அஸர் தொழுகிறாரு. அதுக்கு பிறகு சூரியன் மறையக்கூடிய நேரம் வரைக்கும் அரஃபாலே தங்கி இருக்கிறார். 9வது நாள் அப்படியே முஸ்தலிஃபாவுக்கு போயிடுவார் நைட்டுல. இந்த அதாவது சூரியன் மறைஞ்ச உடனே முஸ்தலிஃபால போயிட்டு மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுவாரு. தொழுதற்கு பிறகு அன்டில் ஃபஜ்ர் பிரேயர் வரைக்கும் அங்கேயே இருப்பார், ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும். இதுல வந்து செய்யணும்னா அதுதான். இதுல அதே மாதிரி தான் அல்லாஹ்விடத்துல பாவமன்னிப்பு தேடுறது, சம்பந்தமான துஆக்களை ஓதிக் கொள்றது. இப்போ அரஃபாவுடைய நாள்ல நாம சொன்னோம், சூரியன் உதயமானதுக்கு பின்னால உடனே கிளம்பி அரஃபாவுக்கு போயிடும் 9வது நாள்ல சரிங்களா. சூரியன் உதயமான பின் தொழுதுகிட்டு போயிடணும், தல்பியாவுக்கு கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். சூரியன் உச்சிலிருந்து சாயும் வரை வாதி உடனா நமீரா, அதாவது இந்த பள்ளிவாசல் நமக்கு தெரியும், நமீரா பள்ளிவாசல் குத்துபா நடக்கும்.
அந்த குத்துபால வந்து கலந்து கொள்ளணும், அதை கேட்கணும். அங்கே தொகரையும் அசரையும் சேர்த்துடலாம். அது ஜும்மா எல்லாம் இல்லை, அது ஜும்மாவா இருந்தாலும் கூட தொகரையும் அசரையும் சேர்த்து சொல்லலாம். சேர்த்து தொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், துவா கேட்க ஆரம்பிச்சிடணும். மக்காவை நோக்கி, காபத்துல்லாவை நோக்கி, கிப்லாவை நோக்கியவராக இருக்கீங்க ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்க. எந்த அளவுனா இவர் வந்து நோன்பு பிடிச்சிருக்கிறாரோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் சாப்பிடாம இருக்காங்க, துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு சாபி வந்து ஒரு குடிக்கிறது கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்க்குற மாதிரி குடிச்சாங்க. ஏன்னா நோன்பு இல்லைன்றத தெரியப்படுத்துறது, அந்த அளவுக்கு துவா செஞ்சாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அரஃபாவுடைய நாளில் வந்து இந்த ஊர்ல இருந்து வந்த மக்களை சந்திக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஏன்னா சும்மா தானே இருக்கணும், ஒரு அசரன் சேர்த்து கொடுத்துட்டு சும்மா இருக்கணும். அதனால அப்படியே பேசுறது, ஊர் மக்களை சந்திக்கிறதெல்லாம் செய்வாங்க. அது செய்யக்கூடாது. சூரியன் நன்றாக மறையக்கூடிய ஃபஜ்ர், அதாவது மக்ரிப் வரைக்கும் அங்கேயே தங்கி இருக்கணும். இது ரஹ்மா, ஜபுல் ரஹ்மா தெரியும்ல, அங்கே ஏறது ஒரு அமல்னு நினைப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, சுன்னாலையும் அப்படி இல்லை. அது ஒரு மலை, அவ்வளோதான். அது அந்த சம்பந்தமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இங்கே தான் சந்திச்சாங்க அப்படிங்கிற செய்தி வந்து பலகீனமான செய்தி, அது ஆதாரமான செய்தி இல்லை. அதில் ஏறதுக்கும் அவ்வளோ பெரிய அமல்கள்லாம் இல்லை. பார்க்கறத பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அரஃபால இருந்து உடனே என்ன செய்வோம், மக்ரிப் சாஞ்ச உடனே முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுவோம். முஸ்தலிஃபா வந்துட்டு முஸ்தலிஃபால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சூரியன் முழுமையாக மறைந்தவுடன் தல்பியாக்குரியவாறு அமைதியாகவும் ஆட்சிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாலும் முஸ்தலிஃபா வந்துடும். அதுக்கு பிறகு முஸ்தலிஃபா வந்து அடைந்த உடனே பாங்சல் இக்காமத்து கூறி மக்ரிப் தொழுகை 3ஆகவும் இஷா வந்து 2ஆவும் தொழுதுரும். பின்னால் தூங்கி முடிச்சுக்கிட்டு சுபு தொழுகை தொழுதவுடன் மஷ்ரூல் ஹராம் அப்படிங்கிற இடம் இருக்கு. குரான்ல மென்ஷன் பண்ணப்பட்ட அந்த இடம் தான் மஷ்ரூல் ஹராம். அது ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இடத்துல பள்ளிவாசலாக இருக்கு, அங்கேயும் உட்கார்றது சொன்னாங்க. சரிங்களா? அப்போ அங்கே துவா கேட்கணும். சூரியன் உதயமாவதற்கு முன் முஸ்தலிஃபால இருந்து மினாவை நோக்கி புறப்பட வேண்டும். ஃபஜ்ர் முஸ்தலிஃபால தொழுதுகிட்டு, இது 10வது நாள் நான் சொல்றேன். முஸ்தலிஃபாவுடைய எல்லையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வாதில் மோசிர் அப்படிங்கிற இடம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முஸ்தலிஃபால இருந்து நம்ம ஜமராத்து கல்லறிய போகக்கூடிய நேரத்தில் வாதி மோசிர்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த அபரகாவுடைய படை வந்து அழிக்கப்பட்டது. அந்த எல்லையை தாண்டி போகக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து வேகமாக நடந்து போக சொன்னாங்க. அப்போ அந்த வாதி மோசிர் என்ன இடத்துல விரைவாக செல்வது நபிமணி. சரிங்களா? அது சொன்னாங்க, இந்த இடத்த வேகமாக கிடைக்கிறது. அதுபோல 10வது நாள் ஜமரத்துல் அக்கபாவில் அடிக்கும் கற்றை ரசூலுல்லாஹ் அவர்கள் முஸ்தலிஃபால புறப்படுவதற்கு பிறகு மினாவில் செல்லும் வழியில் தான் தனக்கு 7 கற்களை பொறுத்து கட்டளையிட்டார்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தி இருக்கு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, முஸ்தலிஃபாலே அந்த கல்லை வந்து எடுத்து வச்சிருப்பாங்க 7 கற்கள். அது யார் எடுக்கலாம்னா, இந்த முடியாதவங்க, நடந்து போகும்போது எடுக்க முடியாதவங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். அது இல்லாதவங்க எங்க எடுக்கணும்னா, மினாவுக்கு போறோம்ல, மினா தாண்டி போகக்கூடிய இடத்துல தான் அந்த 7 கல்களை பறைக்கப்படும். 21 இல்லை 7 தான். 10வது நாள் ஒரே ஒரு கல்லுக்கு தான், ஒரே ஒரு ஜமராத்துக்கு தான் 7 கல் அடிக்க போறோம். இப்போ முஸ்தலிஃபால இருந்து நேரா ஜமராத்துக்கு வந்துடுவார். மினாவை தாண்டி ஜமராத்துக்கு வருவாரு. ஜமராத்துல வந்த உடனே மினாவை தாண்டி ஜமராத்து வர, இங்க கல் எடுக்கக்கூடாது, மினாவில் தான் கல் எடுக்கிறாங்க. இது முன்னாடி இருக்கிறது பழைய போட்டோ. அப்போ வந்து தலைக்கெல்லாம் இருப்பாங்க கல். இப்போ வந்து அதை மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. இதோடையும் பெருசாகி இருக்காங்க. இதுதான் வந்து பெரிய அதாவது ஜமரத்துல் குப்ரான்னு சொல்லுவாங்க, அக்கபா, பெரிய பெரிய ஜமரா. இதில் 7 கல் 10வது நாள் எரிஞ்சுக்கிட்டு துவா செய்வார். இஃப்ராதில் இருக்கவர், அதாவது இஃப்ராதில் ஹஜ் மட்டும் செய்யணும்னு நினைச்சவர் இதில் கல் எரிஞ்சிருவார், முடிய மடிப்பார், போயிடுவார். கிரான்லையும் தமத்தூலையும் இருக்கிறவங்க இதில் கல்லெறிவாங்க. கல்லெறிஞ்சுக்கிட்டு குர்பானி கொடுப்பாங்க. குர்பானி கொடுத்துட்டு, குர்பானி என்னன்னா ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகம் அது போல மாட்டுல 7 பேர் கூட்டு சேரலாம், ஆட்டுல கூட்டு சேர முடியாது. இப்போ அந்த குர்பானியை கொடுப்பாரு, கொடுத்துட்டு அதாவது முடியாது மடிப்பார். இது அந்த ஜமலாத் தான். இதுதான் நான் சொன்னது. இதில் தான் கல்லெறியணும். சுகரால பெருசு, இது மிடில் இருக்கிறது அது வந்து சுகரா, சின்ன ஜமலாத். இது 10வது நாள் நான் சொன்ன அதே தான். சூரியன் உதித்த பின். அப்ப இதுல வந்து எப்ப கல்லெறியணும்னா, காலையில கல்லெறிஞ்சிடக்கூடாது. 10வது நாள் இருக்குல்ல, லொஹர் கடந்ததற்கு பிறகு, லொஹர் பிறகு முடிச்சுட்டு தான் இந்த ஒரு ஜமராத்துல கல்லெறியணும். அதுக்கு முன்னால கல்லெறிஞ்சா அது கல்லெறிந்ததாக கணக்கிடப்படாது. அப்போ அதுல வந்து நம்ம தூக்கலான முறையில ஹஜ் செய்யறவர் குர்பானி கொடுப்பாரு.
ஆண்கள் வந்து முடியை மடிச்சு கொள்வாங்க அல்லது குறைச்சு கொள்வாங்க. பெண்கள் நுனியளவு, ஒரு பெண் நுனியளவுக்கு வந்து கட் பண்ணா போதுமானது. அதோட இதுல வந்து ஒருத்தர் இங்கிலாந்துலேருந்து வெளியே வந்துடுவார். நான் சொன்னதுதான், உடல் உறவை தவிர மற்ற அனைத்தும் ஹலால். கொடுக்கப்பட்ட ஆடையை அணிஞ்சு கொள்ளலாம், மனம் பூசி கொள்ளலாம், எல்லாமே செஞ்சு கொள்ளலாம். இப்போ கற்கள் எழுவதற்கு முன் இடது பக்கமாக கிப்லாவுக்கும் வலது பக்கமாக மினா அமைந்தவாறு. இது வந்து அல்லாஹ் அக்பர் சொல்லி அவர் வந்து அதிகமாக துவா செஞ்சு கொள்ளணும். அவர் கல் எறிஞ்சு முடிந்ததற்கு பிறகு சைஸ் போட்டுருந்தாங்க, அதை நான் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசு எறியக்கூடாது, ரொம்ப சின்னது எறியக்கூடாது, நடுத்தரமான கற்களை தான் தெரியும். நமக்கு தெரிஞ்சதுதான் தவாஃபு சை. இது வந்து 10வது நாள் அதை முடிச்சுட்டு செய்கிறாரு. 10வது நாள் வந்து தவாஃபும் சையும் அவர் செய்வார். 10வது நாளில் தவாஃப் நமக்கு தெரியும் இல்லை, தவாஃபு சொல்லணும்னு கட்டாயம் இல்லை. தவாஃப் எப்படி செய்யணும், ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து ஆரம்பித்து முதல் 3 சுற்று வேகமாக ஓடணும், அதுக்கப்புறம் 4 சுற்று. அது ஓதக்கூடிய துவாக்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ருக்குனுல் யமான்ல இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அந்த துவாவை ஓதிக்கணும். அதே போல் சரி செய்கிறது நமக்கு தெரியும். முதல்ல அதாவது எடுப்போம், சஃபாவுக்கு தான் போகும். ஃபர்ஸ்ட் சஃபாவுக்கு போனதுக்கு பிறகு அந்த துவா ஓதக்கூடாது. இன்னும் சஃபாவல் மருவத்தை மிஞ்சி ஆயிரம் இல்லாத வரக்கூடிய துவாவை சஃபாவுக்கு போனதுக்கு பிறகு ஓதக்கூடாது. போயிட்டு இருக்கும்போது ஓதணும். போயிட்டு இருக்கும்போது ஓதிவிட்டு அங்கே சஃபாவில் போய் நின்ன உடனே அதுக்கான துவா இருக்குது, லாயா இல்லா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு, அது அந்த துவா ஓதிக்கிட்டு அது 3 முறை ஓதணும். என்ன நம்மள நிறைய பேர் வந்து ஒரு முறை ஓதும். சஃபாவில் போய் நின்றுக்கிட்டு இந்த லாயா இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு வந்து அப்படிங்கிற துவா ஒரு வாட்டி ஓதுவோம், துவா செய்வோம், பிறகு மறுவாக்கு போவோம், ஒரு வாட்டி ஓதுவோம். இப்படி இல்லை, 3 வாட்டி ஓதணும். ஒரு வாட்டி ஓதணும், துவா செய்யணும். 2வது வாட்டி ஓதணும், துவா செய்யணும். 3வது வாட்டி ஓதணும், துவா செய்யணும். இதுதான் வந்து சுன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சது. இன்றைக்கு அது ஒரு வாட்டி ஓதுனா அது கூடாதுன்னு இல்லை, ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் 3 முறை தான் சுன்னா. சரி, இப்போ இது அதேதான். ஓகே, இப்போ 11வது நாள் ஜூலை 4 முடிஞ்சிச்சு. 11ஆம் நாள் 3க்குமே கல்லெறி. மொத்தம் 21 கற்கள், ஒன்றுனா 7 எறியணும். அதெல்லாம் சொன்னேன். லொஹர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் தான் எறியணும். மக்ரிப்புக்கு முன்னாடி மினால போய் சேர்ந்துடணும், மினால தங்கணும். அது வந்து வாஜிபா தங்கலைன்னு சொன்னா அவர் என்ன செய்வார், ஃபித்யா கொடுப்பார். 11ஆம் நாள் அதே தான், நான் சொன்னதுதான். இதுதான் சின்னதுல இருந்து ஆரம்பிச்சு தான் போகணும், பெருசுல இருந்து வரக்கூடாது. சின்னதுல ஃபர்ஸ்ட் எறியணும், நடுவில் எறியணும், அப்புறம் பெரியதுல எறியணும். அப்புறம் 12வது நாள் அதே மாதிரி மினால தங்கிட்டு வருவார். 13வது நாள் அதே மாதிரி மினால தங்கிட்டு வருவார். மினா உங்களுக்கு தெரியும், இது அதே தான். இது கல்லுடைய சைஸுகளை போட்டிருக்கிறாங்க, மீடியமானது தான் நம்ம எரிய வேண்டியது. இது வந்து சுருக்கமா ஒரு ஹஜ்ஜினா என்ன அப்படிங்கிறது மட்டும் என்னன்னா, ஒரு இஹ்ராம் போறாரு, உடனே போயிட்டு தவாஃப் பண்றாரு காபால. 2வது சை பண்ணுவாரு, உம்ரா பண்ற மாதிரி. நேராக மினாவுக்கு வருவார். 4வது மினா. அதுல இருந்து நேராக அரஃபாவுக்கு போறாரு. அரஃபால இருந்து முஸ்தலிஃபா போவாரு. முஸ்தலிஃபால இருந்து அக்கபால கல்லெறிவாரு, ஜம்ராத்துல கல்லெறிவாரு. கல்லெறிந்ததுக்கு பிறகு ஆட்டை குர்பானி கொடுப்பாரு, முடிய மணிப்பாரு. அதுக்கு பிறகு தவாஃப் செய்வார், சை செய்வார். இதோட ஹஜ் முடிச்சு. இவ்வளவுதான் சரிங்களா. அது இந்த இஃப்ராது, கிரான், தமத்துக்கு வந்து சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. நீங்கள் இது நான் ஆக்சுவலாக அனுப்பி தரேன், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இதை தாண்டி இப்போ ஒருத்தர் வந்து குர்பான், இதுக்கு பிறகு வந்து இது வந்து 10வது நாள் பண்ணுறோம் சரிங்களா. இதுக்கு பிறகு அமல் இருக்கு. 11, 12, 13 மறுபடியும் இங்கே வரும். இங்கே வந்து 3க்குமே கல்லறிவோம். அது நான் சொன்னது தான். அது இதையும் முடிச்சதுக்கு பிறகு என்ன இருக்குன்னா தவாஃபுல் விதா. அதை கண்டிப்பாக பண்ணணும். ஊருக்கு போகிறதுக்கு முன்னால், அங்கேருந்து மக்கள் வெளியேறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும், 7 முறை தவாஃப் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியே வந்துடணும். அதில் சில பேருடைய தவறான இது என்னன்னா, காபாவை பார்த்துட்டு இப்படியே வருவாங்க, இப்படி திரும்பிலாம் வர மாட்டாங்க, முதுகு காட்டாமல். அது அப்படி இல்லை, எப்படி வேணாலும் வந்துக்கலாம். முதுகு காட்டாமல் வரணும்னு சொல்லிட்டு முகத்தை காத்து இப்படி வருவாங்க. சில பேர் ரசூலுல்லாஹி நமக்கு சலாம் கொடுத்துட்டு கூட அந்த மாதிரி வரது நீங்கள் பார்க்கலாம், முகத்தை முதுகு காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி. 2வது என்ன அப்படின்னு சொன்னால், குர்பானி ஒருத்தரால் கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. நீங்கள் குர்பானிக்கு ஆட்டு கொண்டு போகிறாரு, அது காசு கொண்டு போகிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த காசு மிஸ் ஆயிடுச்சு, அது ஏதாவது ஒரு மிஸ் ஆயிடுச்சு, கொடுக்க முடியாத கட்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், அவர் 10 நோன்பு பிடிக்கணும். என்ன எப்படி பிடிக்கணும்னா, 3 நோன்பு வந்து மக்காவில் பிடிக்கணும். மக்காவில் இருக்கும்போது பிடிக்கணும்.
மீதி 7 நோன்பு ஊருக்கு போயிட்டு அவரு பிடிக்கணும். இது வந்து அதனுடைய பரிகாரம், குர்பானி இல்லாததுக்கான பரிகாரம். அதே போல இன்னொரு விதத்தான முறை இருக்கு. என்ன செய்வாங்கன்னா, ஹஜ்ஜி வரவங்க மதீனால 40 வக்து அங்க தொழுகணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் இருக்கு. அதுக்கும் சரியான ஆதாரம் இல்லை. ஒருத்தர் மதீனாவுக்கு போய் தொழ விரும்புறாருன்னா தொழுது கொள்ளலாம். ஒரு ரக்காத்து வந்து 1000 ரக்காத்துக்கு சமமான இங்க மதீனாவில். ஆனால் அவர் முடிஞ்ச வரைக்கும் தொழுகலாம். 40ங்கிற எண்ணிக்கையை கொண்டு வந்தால் அது இது. அது இல்லாமல் எவ்வளோ தொழுக முடியுமோ அவ்வளோ தொழுதுக்கலாம். அவ்வளோதான். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ரெண்டாவது இஹ்ராம் கட்டும்போது தமத்துல் மக்கால இருக்கிறோம் வைங்களேன், மக்காவுக்கு உள்ள இருக்கிறோம் அப்படின்னா மக்காவுக்குள்ளே கட்டிடலாம். இப்போ ஒருத்தர் வெளியே போகணும்னு நினைச்சா போகலாம், மக்கா விட்டு வெளியே போகலாம். ஆனால் திருப்பி அவர் வரும்போது அந்த இஹ்ராமுடைய எல்லையில அவர் கட்டிடணும். இப்போ அவர் அங்கேயே தான் தங்குறாரு, மக்காவாசி அவர் அவங்களே தங்குறாரு அப்படின்னு சொன்னா அவர் அங்கேயே இஹ்ராம் கட்டிக்கொள்ளணும். ரெண்டாவது அதே மாதிரி இந்த தவாஃபுல் விதா இருக்குல்ல, விடைபெறும் தவாஃப், இது உம்ராக்கு சில பேர் செய்வாங்க. உம்ராக்கு போயிட்டு தவாஃப் செஞ்சுக்கிட்டு மறுபடியும் வரும்போது தவா செய்வாங்க. அதுவும் இல்லை, உம்ராக்கு இல்லை, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். குத்துபா இருக்கா? குத்துபா வந்து இதுல அரஃபால மட்டும்தான். வெள்ளிக்கிழமை செய்ய மாட்டாங்க. அரஃபாக்கான அந்த குத்துபா மட்டும்தான், ஜும்மா குத்துபான்னு இல்லை. இதுல பெருநாள் தொழுகை இல்லை, நமக்கு தான். இதுல இஃப்ராதுல போறாருல, அவர் குர்பானி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, அவர் வந்து உதுகியா கொடுக்கலாம். உதுகியாங்கிறது வேற. உதுகியா நம்ம கொடுப்போம், ஊர்களில் கொடுப்போம். அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்டை வெட்டி கொடுக்கலாம், அவர் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து அவர் குர்பானி கொடுக்கறதுன்னு இல்லை. ஹஜ்ஜுல் அக்பர், ஹஜ்ஜுல் அக்பர் வந்து இந்த 10வது நாள். யௌமு தர்வியாங்கிறது 8வது நாள். 10வது நாள் தான் வந்து ஹஜ்ஜுல் அக்பர். அது வந்து அதான் ஹஜ்ஜுடைய நாள், 10வது நாள். இந்த 3 நோம்பு மக்கால பிடிக்கணும்னு ஒரு ஃபிதியா இருக்குல்ல, குர்பானியை மிஸ் பண்ணவர் 3 நோம்பு பிடிக்கணும்னு இருக்கிறது வந்து, இப்போ ஒருவருக்கு 8வது நாளுக்கு முன்னாடியே காசு தொலைஞ்சிருச்சு, அல்லது துல்ஹஜ்ஜிலே முதல் நாளே தொலைஞ்சிருச்சுன்னா இந்த 13 நாளுக்குள்ள அவர் நோம்பு பிடிக்கிறது சிறந்தது. அல்லது 13 நாள் முடிஞ்சதுக்கு பிறகும் மக்கால இருந்து அவர் நோம்பு பிடிச்சிட்டு தான் வெளியே போகணும். தம்மு கொடுக்காம அவரு போகக்கூடாது. கிரியைகள்லாம் நீங்க சொல்றீங்க. பட் வந்து அங்க இருக்கிற கூட்ட நெரிசல்கள் வந்து இது எல்லாமே வந்து சரியான சுன்னா பிரகாரம் நம்மளால அங்க அதுதான் நான் சொன்னேன். நிறைய இருக்கு. ஈவன் முஸ்தலிஃபால தங்குறது கூட நிறைய பேரிகேட் வச்சிருப்பாங்க. நிறைய ஆட்கள், எல்லா மக்களும் போய் அங்க தங்க முடியல. கேம்ப்ல இருக்கிறவங்க வந்து அந்த கேம்ப்லயே வந்து தங்க வச்சிருவாங்க, முன்னாலேயே தங்க வச்சிருவாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது நான் முஸ்தலிஃபால தான் தங்கணும்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்க உலமாக்களுடைய பத்துவாக்கள் காட்டி நீங்க அலோடு தான் இங்கேயும் தங்கலாம். அப்படின்னா முஸ்தலிஃபா மீனா 2 பார்டர் தான் இது. நீங்க அப்படி செய்யக்கூடாது. கூட்ட நெரிசல்கள் அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து இதை கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு உலமாக்கள் கிட்ட. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி, அது வந்து டிராவல்ஸ் கூட்டு போறாங்கல்ல, அவங்களோட பிழை. அது வந்து அவங்க வந்து அந்த இடத்துல பதில் சொல்லணும். ஏன்னா அவங்க கூட்டு போனது எப்படி ஹஜ்ஜுடைய சுன்னா இதுதான், ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் இதுதான். ஹஜ்ஜுடைய இதை தாண்டி நம்மளால வந்து செய்ய முடியல அப்படின்னு சொன்னா நம்ம அதோடைய குற்றவாளி. நம்ம நினைச்சாலுமே வந்து அந்த கேம்ப் விட்டு நம்மளால வெளியே போக முடியாது. ஏன்னா அவ்வளவு பேரிகேட் இருக்கும். நீங்க இன்னொரு கேம்பை சுத்தி போகணும், அதுக்கப்புறம் அங்கேயும் பேரிகேட் வச்சிருப்பாங்க. நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எதை பின்பற்றணும். அந்த அர்க்கான்கள் வந்து 4 தான். அதான் நான் சொன்னேன். அர்க்கான் வந்து அல்லாஹ் வந்து அதாவது விலகுபடுத்திருக்கான். அந்த 4 தான். அந்த வந்து ஒன்னு அரஃபால தங்குறது, அது வந்து மக்ரிப் வரைக்கும் தங்கணும். ஆனா நம்ம அரஃபால தங்குறது தான் இருக்கும் அர்க்கான். அதனால நம்ம கொஞ்ச நேரம் தங்கினா கூட அந்த ஹஜ்ஜி நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும். அதே போல இஹ்ராம் அணிகிறது. 3வது தவாஃபுல் இஃபாதா, ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யறது, சஹீ செய்யறது. இது 4மே வந்து இருக்கும். இதை விட்டாதான் நமக்கு ஹஜ்ஜி இல்லை அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே வந்து வாஜிபாத்துகள். பிறை 12லயே சில பேர் கூட்டிட்டு வந்துடுவாங்க. அது என்னன்னா, பிறை 12ஓட முடிஞ்சது. ஆக்சுவலா பிறை 12ல நீங்க மக்ரிபுக்கு முன்னால மினா விட்டு வெளியேறிட்டீங்கன்னா முடிஞ்சது. அது சொல்ல நீங்க 13ல கல்லறியணும்னு அவசியம் இல்லை. மக்ரிபுக்கு தாண்டி நீங்க மினால இருந்துட்டீங்கன்னா தங்கிடணும்.
தங்கிட்டு 13 கல்லெறிஞ்சிட்டு தான் வெளியே வரும். மொத்தத்தில் இப்போ டிராவல்ஸ் மூலமா வரவங்க வந்து இந்த தம்மத்தூள் பண்ணுவாங்க, காலத்தை எப்படி பண்ணுவாங்க? இந்த தமத்தூர்ல தான் பண்ணுவோம். பண்ணுவாங்க அவங்க. இப்போ அவங்க பண்றது தான் இப்போ ஒருத்தவங்க சேர்த்து பண்றாங்க குரூப்ல, அவங்க மட்டும் இப்போ எனக்கு வேற பண்ணணும்னா பண்ணலாமா எப்படி? இப்போ அதாவது சாலியால் சேமிச்சுருவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நியத்துல வராரு, தமத்து பண்ணணும்னு வராரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு கட்டம் ஏற்பட்டு இஃப்ராத் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இஃப்ராத நியத்தை மாத்திக்கொள்ளலாம். அதுல வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொந்த விருப்பம். ஆமா, சொந்த விருப்பம். கொடுக்குறது ஏதாவது காசு கொடுக்குறது எல்லாம் முடிச்சிட்டு வந்து நமக்கு பின்ன வெளியில கொடுக்கலாம், இல்லை அங்கே வச்சு மக்காவில் கொடுக்கணும். தம்மு வந்து மக்காவில் தான் கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு கொடுக்கறது அப்படி கொடுக்கக்கூடாது. தம்மு வந்து இங்கே தான் கொடுக்கணும், மக்காவில் தான் சொல்றதுக்கான வாய்ப்பே வந்து ரொம்பவும் குர்பானி வந்து நீங்க கொடுத்துக்கலாம். தம்மு வந்து மக்காவில் தான் கொடுக்கணும். குர்பானி கொடுத்ததே வந்து நம்மளுக்கு வந்து அங்க முடியாத கட்டாயம் ஊர்ல கொடுத்துக்கலாம். அங்க ஒரு கவுண்டர் இருக்கும், காசு கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸ்டார்டர் ஹவுஸ்ல அவங்க எப்போ விட்டுறாங்கிறது பிரச்சனை இல்லை. ஆமா, அதே போல நீங்க குர்பானி வந்து ஊர்ல கொடுத்துக்கலாம். இங்க கொடுக்க முடியலைங்கிறப்போ ஊர்ல கொடுக்கலாம். அதுதான் கேட்கிறேன். ஏன்னா தம் கொடுக்கறதுக்கான தம் வந்து இங்க தான் நம்மளுக்கு அங்க அந்த வசதிகள் இருக்காது இல்லையா? இப்போ 13ஆவது நாள் முடிஞ்சோட நம்மளை கூப்பிட்டு வந்துடுவாங்க. இங்க இருந்து செய்யணும் 13ஆவது நாள் 12ஆவது நாள் முடிஞ்சோட கூப்பிட்டு வந்துடுவாங்க, உடனே கூப்பிட்டு வந்துடுவாங்க. நாங்க அங்க போய் யாரும் போய் பார்த்து நம்ம வந்து அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்றது அது எனக்கு தெரியல. அது பண்ணதில்ல, படிச்சதுதான். எனக்கு தெரியல. குர்பானி மட்டும் என்ன குர்பானி முடிஞ்சால் தான் அந்த ஹஜ் கடமை நிறைவேறும். கண்டிப்பா. அதுக்கெல்லாம் நிறைவேறாம போறது. இதை முடிச்சிடலாமா? டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிடலாம். நம்ம எடுத்துக்கலாம். குர்பானி எடுத்துக்கொள்ளலாம். நம்ம முடிச்சிடலாமா? துவா வருவீங்க? இல்ல குர்பானி குட்டி ஊர்ல கொடுக்கும்போது அது ஒரு வயசு இருக்கணுமா, அதுக்கு கீழே இருக்கலாம்? எது ஊர்ல குர்பானி கொடுக்குறது 10 மாசத்துக்கு மேல இருக்கணும். 6 மாசத்துக்கு மேல இருக்கணுமா? அது எனக்கு நான் பார்த்து சொல்றேன். அதாவது 9 கிலோக்கு மேல இருக்குன்னு சொல்லுவாங்க. 9 6 மாசத்துக்கு மேல இருந்தா அது